தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா மொபைல்ட்டு எடுத்த ஆப்ன்ட்டு கண்டிப்பாக எல்லா மொபைல் இருந்தாலும் இந்த ஆப்ன்ட்டு பார்த்தா நிறைய பாதிப்பு இருக்குது. இப்போ மொபைல்ட்டு எடுத்தால் கிட்டத்தட்ட எல்லாருமே 5 ஆப்லேருந்து 10 ஆப் வரைக்கும் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்போம். இந்த ஆப் 1-2 ஆப்பில் இந்த நிறைய பாதிப்பு இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இப்போ பிளே ஸ்டோரில் பார்த்தா 150 ஆப் டெலிட் பண்ணியிருந்தாங்க. எதுக்காக அந்த இப்போ ரீசெண்டாக இந்த சீன ஆப்பை புறக்கணிக்குங்கிறதுக்காக நிறைய ஆப் டெலிட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி 150 ஆப் டெலிட் பண்ணியிருந்தாங்க. இந்த 150 ஆப் எதுக்கு டெலிட் பண்ணாங்க பார்த்தா, இப்போ நீங்கள் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ண உடனே என்ன பண்ண பார்த்தா ஃபுல் ஸ்க்ரீன் வீடியோ ஆயிரும். ஃபுல் ஸ்க்ரீன் வீடியோ மட்டும் இல்லை, அட்வர்டைஸ்மெண்ட் வந்துடும். அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஸ்கிப் பண்ணாத மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் வந்துடும். நீங்கள் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தா மட்டும்தான் அடுத்த ஸ்டேஜ் போக முடியுங்கிற ரேஞ்சுக்குள்ள ஆப், இந்த மாதிரி இரிட்டேட்டிங்கான ஆப் எல்லாத்தையுமே 150 ஆப் டெலிட் பண்ணிட்டாங்க. இந்த 150 ஆப்ல என்ன இருக்குன்னு பார்த்தா கேம் ஸ்கேனர் இருக்கு. இந்த கேம் ஸ்கேனர் என்ன பண்ணும் பார்த்தா, நம்ம நார்மலா எடுக்க போட்டோவை ஜேபிஜி, பிடிஎஃப் கன்வெர்ட்டர், வேட் கன்வெர்ட்டர், இந்த மாதிரி நமக்கு தேவைப்பட்ட கன்வெர்ட்டரை மாற்றுறது தான் இந்த கேம் ஸ்கேனர் ஆப் இருக்கு. ஆனால் இப்போ ரீசெண்டாக இந்த கேம் ஸ்கேனர் ஆப் எதுக்காக இந்த 150 ஆப்புக்குள்ளே இன்வெர்ட் பண்ணாங்கன்னு பார்த்தா, இதில் நிறைய ஆட் வேறு, ஃபுல் ஸ்க்ரீன் வீடியோ, ஸ்கிப் பண்ணாத ஆடு, அது மட்டும் இல்லை நீங்கள் ஒவ்வொரு காப்பியும் இதில் மாதிரி ஜேபிஜி, இப்போ நீங்கள் இமேஜ் உள்ள அப்லோட் பண்ணிட்டு அதை நீங்கள் ஜேபிஜி ஃபார்மேட் மாற்றிட்டு சேவ் பண்ண வச்சுல நம்மகிட்ட ஒரு காப்பி சேவ் ஆகும், அதே போல் அவங்ககிட்டயும் ஒரு காப்பி சேவ் ஆகும். இந்த காப்பி என்ன பண்ணுவாங்க பார்த்தா, நம்மகிட்ட உள்ள டாக்குமெண்ட்ஸ் வந்து திருடி விற்கிறதுக்காக நிறைய வாய்ப்பு இருக்குங்கிறதுக்காக தான் இந்த கேம் ஸ்கேனர் ஆப் டெலிட் பண்ணாங்க. இந்த 150 ஆப் ஃபுல்லுமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதில் என்னென்ன இந்த 150 ஆப் என்னென்னலாம் டெலிட் பண்ணியிருக்காங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த 150 ஆப்பையும் தாண்டி நிறைய ஆப்லாம் இந்த மாதிரி நம்ம டேட்டாஸை திருடி விற்கிறதுக்காக வாய்ப்பு இருக்கு. அது என்னன்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் நார்மலாக யூஸ் பண்ற ட்ரூ காலர் பார்த்தா இந்தியாவில் கிட்டத்தட்ட 14 கோடிக்கு மேல பேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரூ காலர் ஆப்புக்கும் டெலிகம்யூனிகேஷன் நெட்வொர்க்கும் லிங்க் இருக்கா? எதுவுமே இல்லை. நம்ம கான்டாக்ட் பண்ண டீட்டெயில்ஸ், ஃபோன் பேச டீட்டெயில்ஸ் எல்லாமே டெலிகம்யூனிகேஷன் நெட்வொர்க் மட்டும்தான் நம்ம டாக்குமெண்ட்ஸ் எடுக்க முடியுமே தவிர வேற எதுவுமே எடுக்க முடியாது. ஆனால் இந்த ட்ரூ காலர் ஆப்ஸுக்கு நம்ம கான்டாக்ட் பண்ண எல்லாமே எப்படி தெரியுதுன்னு பார்த்தா, இந்த டெலிகம்யூனிகேஷனும் ட்ரூ காலருக்கும் கிட்ட எந்த ஒரு லிங்க்குமே இல்லை. அப்படி இருக்க பட்சத்தில் எப்படி இந்த ட்ரூ காலர் ஆப்ஸுக்கு இந்த மாதிரி டீட்டெயில் தெரியுதுங்கிற பற்றி பார்ப்போம். இப்போ நம்ம நார்மலாக ட்ரூ காலர் இன்ஸ்டால் பண்ணோன்னா என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நார்மலாக கேட்குற ஃபோன் கால்ஸ் எல்லா ஸ்டோரேஜும் ஆக்சஸ் அலோவ் பண்ணலாமான்ட்டு கேட்போம். அது நம்ம அலோவுடு கொடுத்துருவோம். செகண்ட் ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தா, இதில் இருக்க டாக்குமெண்ட் எல்லாமே இந்த ஃபோன் கால்ஸ் வர நேரமும் அதில் உள்ள நெட் ஆன் பண்ண அவங்க பேர் என்ன, டீட்டெயில்ஸ் என்ன, இது எல்லாமே கேட்கும். நம்ம இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணோன்னா அலோவ் கொடுக்கறது ஃபுல்லும் நீங்கள் அலோவ் கொடுத்தோன்னா என்ன பண்ணும் பார்த்தா, உங்கள் கான்டாக்டில் இப்போ 200 கான்டாக்ட் சேவ் பண்ணியிருக்கீங்கன்னா, இந்த அலோவ் கொடுத்த அடுத்த நிமிஷம் என்ன பண்ணும் பார்த்தா, இந்த 200 கான்டாக்ட் அவங்க ஒரு டாக்குமெண்டா அவங்களும் சேவ் பண்ணிடுவாங்க. அலோவ் கொடுத்த அடுத்தபடியே நீங்க சேவ் பண்ண கான்டாக்ட் ஃபுல்லா அவங்க சேவ் பண்ணிடுவாங்க. இதே மாதிரி நிறைய பேர் சேவ் பண்ணி இப்போ நார்மலா தெரியாத ஒரு ஆள் கால் பண்ணுதுன்னா, இந்த மாதிரி நிறைய பேர் சுத்தோட எல்லாருமே சேவ் பண்ணிருக்கிறதுல அவங்க அந்த சேவ் பண்ண நேம்ல இந்த நம்பரை எதை செக் பண்ணுவாங்க. அதாவது ட்ரூ காலர்ங்கிறது நெட் ஆன் பண்ணா மட்டும்தான் அந்த நேம் காட்டும். கிட்டத்தட்ட ஒரு 5 செகண்ட் ஆகும். அந்த 5 செகண்டுக்குள்ள அந்த டாக்குமெண்ட், அந்த சேவ் பண்ணியிருக்க நேம், இந்த மாதிரி நிறைய யாராவது இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அந்த இன்ஸ்டால் பண்ணல, இப்போ நான் ட்ரூ காலர் இன்ஸ்டால் பண்ணல, நான் உங்களுக்கு பொதுவாக கால் பண்றேன்னா என் நம்பர் உங்ககிட்ட இல்லாத பட்சத்தில் நான் யாருன்ட்டு தெரியாது, நானும் இன்ஸ்டால் பண்ணல. இருந்தாலும் இந்த ட்ரூ காலர் ஆப் வச்சிருந்தீங்கன்னா என் நேம் காட்டும். ஆனால் நான் இன்ஸ்டால் பண்ணல. எப்படி காட்டும் பார்த்தா, இந்த நம்ம சுற்றி வட்டாரத்தில் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இந்த மாதிரி ட்ரூ காலர் இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்க. என் நம்பரை சேவ் பண்ணியிருப்பாங்க, என் நேம். இந்த மாதிரி 4 பேர் சேவ் பண்ணோன்னா அதில் பார்ப்போம், அதில் என்ன நேம் இருக்கோ அப்படி வந்துடும். இப்போ ஒரு ட்ரூ காலர் 20 பேர் ஒரே நம்பர் சேவ் பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த 20 நேம்ல பொதுவாக ஒரு நேம் யார் வச்சிருக்கா, அதிகமாக எந்த நேம் வச்சிருக்காங்க, அந்த நேம் தான் மோஸ்ட்லி ட்ரூ காலர்ல காட்டும். இது வந்து மற்ற ஆப்லாம் பார்த்தா என்ன பண்ணும் பார்த்தா, மற்ற ஆப் வந்து பொதுவாக அவங்க வந்து நம்ம டாக்குமெண்ட்ஸை சேவ் பண்ணி வச்சிருவாங்க, ஆனால் எதுவுமே விற்க மாட்டாங்க. இவங்க என்ன இந்த ட்ரூ கலர் ஆப் என்ன பண்ணணும் பார்த்தா, நம்ம இருக்க கான்டாக்டும் பப்ளிக்ல ஓப்பனாக காட்டிடுவாங்க. இந்த ஸ்பேம் எதுக்காக இப்போ பொதுவாக ட்ரூ காலர் இன்ஸ்டால் பண்றோம், இந்த ஸ்பேம் கால்ஸ், தெரியாத கால்ஸ் தான் வருதுங்கிறதுக்காக இன்ஸ்டால் பண்ணோம். ஆனால் இந்த ட்ரூ காலர்ல இவ்வளோக்குள்ள பாதிப்பு இருக்கு. இதனால யாரும் ட்ரூ காலர் ஆப் இன்ஸ்டால் பண்ணாதீங்க. ட்ரூ காலர் ஆப்ல இவ்வளவு பாதிப்பு இருக்கனால யாருமே இதை இன்ஸ்டால் பண்ணாதீங்க. இப்போ இன்ஸ்டால் இந்த மாதிரி நீங்க மட்டும் அன்இன்ஸ்டால் பண்ணா போதாது, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே சொல்லுங்க. இந்த ட்ரூ காலர் ஆப் இது மட்டும் இல்ல, இதுக்கு அடுத்து நிறைய பாதிப்பு இருக்கு. எதுக்காக இந்த ட்ரூ காலர் ஆப் பத்தி நான் பேசுறேன் பாத்தீங்கன்னா, நம்மளோட லொகேஷன், இந்த மாதிரி அந்த கான்டாக்ட் மட்டும் இல்ல, நம்ம லொகேஷன் அதுல 2வது ஸ்டார்டிங்ல கொடுக்குற முச்சில
ஸ்டார்டிங்கே கொடுக்கும் போச்சுல இந்த கான்டாக்ட் ஆக்ஷன் கேட்பாங்க, நம்ம கான்டாக்ட், நம்ம ஸ்டோரேஜ் பெர்மிஷன் கேட்பாங்க, அதுக்கு பிறகு லொக்கேஷன் கேட்பாங்க. இந்த லொக்கேஷன் எதுக்காக கேட்டுக்காங்க பார்த்தா இந்த ஆட் ஒர்க்காக. இப்போ ட்ரூ காலருக்குள்ள போனோம்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும், அதாவது லொக்கேஷனை பொறுத்து இந்த லொக்கேஷனுக்கு தேர்ந்த இந்த அட்வர்டைஸ்மெண்ட் போடலாங்கிறதுக்காக லொக்கேஷன் எடுத்திருக்காங்கன்ட்டு தான் சொல்றாங்க. ஆனா இந்த லொக்கேஷன் திருடனாலே நிறைய பாதிப்பு இருக்கு. இது மட்டும் இல்லை, இந்த ட்ரூ காலர் லொக்கேஷன், ஐபி அட்ரஸ், நம்ம டிவைஸோட ஐடி, நம்ம டிவைஸோட மேனுஃபேக்சரிங், அவுட் கோயிங் கால், இன்கமிங் கால், இது எல்லாமே இந்த ட்ரூ காலர் ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணா தெரியும். இதனால நிறைய பாதிப்பு இருக்கு. இப்போ லேட்டஸ்டா லாஸ்ட் ஒரு நோட்டீஸ் விட்டுருந்தாங்க இந்தியா கவர்மெண்ட்ல இருந்து. அது என்னன்னு பார்த்தா ட்ரூ காலர் அப்டேட் பண்ணியிருந்தீங்கன்னா அது நம்ம யூபிஐ, நம்ம பேங்க் அக்கௌண்ட் கனெக்ட் பண்ணியிருப்போம்னா அதில் யூபிஐ கனெக்ட் பண்ணியிருக்காங்க. நீ அப்டேட் பண்ண அடுத்த செகண்டே யூபிஐ அட்ரஸ் கூட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இதனால நம்ம பேங்க் அக்கௌண்ட் திருடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இதனால யாருமே மோஸ்ட்லி ட்ரூ காலர் ஆப்பை இன்ஸ்டால் பண்ண தவிருங்க. இன்ஸ்டால் பண்ணியிருந்தாலும் அன்இன்ஸ்டால் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் என்ன ஆப்பை பத்தி பார்ப்போம்னு பார்த்தா ஷேரிட்டை பற்றி தான் பார்க்க போறோம். எதுக்காக இந்த ஷேரிட் ஆப் சொல்றோம் பார்த்தா இதுலயும் நிறைய பாதிப்பு இருக்கு, அதை பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். இப்போ ஷேரிட் பொதுவாக நம்ம ஷேரிட் எதுக்காக ஏற்றுறோம் பார்த்தா நம்ம டேட்டாவை அனுப்புறதுக்கு. இப்போ நார்மலாக ஃபர்ஸ்ட் எப்படி அனுப்புவோம் பார்த்தீங்கன்னா இந்த ஷேரிட் இல்லாத காலத்தில் ஃபர்ஸ்ட் ப்ளூடூத்தில் அனுப்பிட்டு இருந்தோம். ப்ளூடூத்தில் இமேஜ் பரிமாற்றம், வீடியோ பரிமாற்றம் இந்த மாதிரி அனுப்பணும். வாட்ஸ்அப் இல்லாத காலத்தில் அதுக்கு ஒரு எக்ஸ்என்ட்ரன்ட்டு ஒன்று வந்துச்சு. இந்த எக்ஸ்என்ட்ரு கிட்டத்தட்ட வீடியோலாம் ஷேர் பண்ணுறது, எத்தனை ஜிபி வீடியோ இருந்தாலும் கொஞ்சம் ஸ்பீடாக ஏறதுக்காக வந்துச்சு. அதுக்கு அட்வான்ஸாக எக்ஸ்என்ட்ருக்கும் அட்வான்ஸாக வந்ததான் ஷேரிட்டு. இந்த எக்ஸ்என்ட்ரில் ஏற்ற வீடியோஸை விட 2 டைம் ஸ்பீடாக இந்த ஷேரிட்ல இன்ஸ்டால் ஆகும், அதிகமாக ரிசீவ் ஆகுங்கிறதுக்காக தான் எல்லாருமே ஷேரிட் ஏற்றுறோம். ஆனால் அந்த ஷேரிட்ல இது மட்டும் இல்லை, நிறைய பாதிப்பு இருக்கு. இப்போ முந்தி ஷேரிட் வச்சிருந்தீங்க ஓகே, இப்போ வச்சிருக்க ஷேரிட்ல பார்த்தா நிறைய ஆடு வரும். நம்மளை கேட்காம எடுத்தோன்னே என்ன ஆடு தான் வரும், அதை ஸ்கிப் பண்ண முடியாம தான் பார்க்க மாதிரி இருக்கும். அதுக்கு நோட்டிபிகேஷன்ல பார்த்தீங்கன்னா அட் அ டைம் ஒரு 10 நோட்டிபிகேஷன் ஒரே நேரத்தில், கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்துல 10 நோட்டிபிகேஷன் மேலே வந்துகிட்டே இருக்கும். எரிச்சல் விட்டுற மாதிரி இந்த மாதிரி நோட்டிபிகேஷன் நிறைய வரும். அது மட்டும் இல்லை, இப்போ இந்த ஷேரிட்ல எடுத்தீங்கன்னா இந்த ஆப் டெவலப்பருக்கு அதிகமாக அமௌண்ட் போகுது. எதுக்காக பார்த்தா அட்வர்டைஸ்மெண்ட் அதிகமாக இப்போ கொடுத்துட்டே இருக்காங்க. 1-2 அட்வர்டைஸ்மெண்ட் இல்லை, ஏகப்பட்ட அட்வர்டைஸ்மெண்ட் இந்த ஷேரிட்ல இப்போ அதிகமாக வர்றதுனால இந்த டெவலப்பருக்கும் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்க்கு ஒரு லிங்க் இருக்கிறதுனால இந்த ஷேரிட் மோஸ்ட்லி அன்இன்ஸ்டால் பண்ணிருங்க. ஏன்னா இப்போ இருக்க ஷேரிட் அதிக பாதிப்பு இருக்கு. எதுக்காக பார்த்தா இந்த ஒரு ஆட்வேர்க் மட்டும் இல்லை, இப்போ நம்ம ஷேரிட்னு எடுத்தா மற்ற ஆப்லாம் நீங்கள் உள்ளே போகும்போதுதான் இந்த ஆப் ரன்னிங்ல இருக்கும். ஆனால் ஷேரிட் அப்படி இல்லை, எனி டைம் ரன்னிங்லேயே இருக்கும். நீங்கள் செல்ல ஆன்ல இருக்க நேரம் எப்போ நீங்கள் ஷேரிட் உள்ள ஓப்பன் பண்ணாட்டாலுமே அந்த ஷேரிட் ஆப் ரன்னிங்லேயே இருக்கும். இதனால நம்ம டேட்டாஸ் நிறைய திருடுறதுக்காக வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லை, பேட்டரி ட்ரைன் ஆகுறதுக்கு, இந்த மாதிரி ஸ்டோரேஜ் அடைக்கிறதுக்கு, இது எல்லாமே இந்த ஷேரிட் ஆப் ஒரு இதாக இருக்கு. அதனால மோஸ்ட்லி எல்லாருமே ஷேரிட்டை அன்இன்ஸ்டால் பண்ணுங்க. இப்போ இந்த ஷேரிட் அன்இன்ஸ்டால் இப்போ கண்டிப்பா எல்லாரும் ஷேரிட்டுங்கிற தேவை இருக்கும். வீடியோ ஏற்றணும், ஆப் ஏற்றணுங்கிற எதுல ஏத்தான்னு கேட்டா இப்போ எம்எக்ஸ் பிளேயருங்கிறது பொதுவாக இருக்கும். அதுல எந்த ஒரு ஆட்வேர் இல்லை, எதுவுமே ப்ராப்ளம் இல்லை. அதே மாதிரி இப்போ நம்ம எம்எக்ஸ் பிளேயர் ஏற்றினா பொதுவாக அதில் என்ன ஆக்சஸ் லொக்கேஷன் எதுவுமே கேட்காது. அதில் உள்ள கேலரி மட்டும் தான் இருக்கும். கேலரியில மீடியா பிளேயர் மட்டும்தான் அதில் ஆக்சஸ் அளவு கேட்கும். அதனால எம்எக்ஸ் பிளேயர் ஏற்றுங்க. எம்எக்ஸ் பிளேயர் ஏற்றினீங்கன்னா எப்படி ஷேர் பண்ண முடியும்னு கேட்டா அதுவும் இந்த ஷேரிட் மாதிரி போட்டோ மட்டும்தான் ஷேர் பண்ண முடியாது. எம்எக்ஸ் பிளேயர்ல சைட்ல எம்எக்ஸ் ஷேர் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதனால இந்த ஷேரிட் மாதிரி தான் 2 பேர் கிட்ட இருக்கவங்க 2 பேருமே இந்த எம்எக்ஸ் பிளேயர் மூலமா ஏற்றலாம். ஷேரிட்டை விட பெட்டரா தான் இருக்கு இந்த எம்எக்ஸ் பிளேயர். எதுக்காக அன்இன்ஸ்டால் பண்ணுங்க, இந்த ஒரு ஆட்வேர் ப்ராப்ளம் இந்த இதுக்கு மட்டும் இல்லை. இப்போ பொதுவாக நம்ம எல்லாமே ஆப் எடுத்தோம்னா இப்போ ஆக்சஸ் கேட்கறது ஷேரிட்ல பொதுவாக இது கேட்கணும், கேலரி, வீடியோ, ஆப், இந்த மாதிரி இந்த இதெல்லாம் கேட்டால் ஓகே. அதையும் தாண்டி நம்ம கால் லொக்கேஷன், நம்ம கான்டாக்ட் லொக்கேஷன் இது எல்லாமே கேட்குறாங்க. அவங்களுக்கு எதுக்கு நம்ம கான்டாக்டோட லொக்கேஷன், இந்த ஆப்புக்கும் கான்டாக்ட் லொக்கேஷன் எந்த சம்மந்தமே இல்லை. அப்படி இருக்க பட்சத்தில் எதுக்கு இது இன்ஸ்டால் பண்ணோம்னா கான்டாக்ட் லொக்கேஷன் அலோவ் பண்றது கேட்கறாங்க. அது மட்டும் இல்லை, லொக்கேஷனும் அலோவ் பண்ற சொல்லியிருக்காங்க. இந்த ஆப் லொக்கேஷன் எதுக்கு அலோவ் பண்ற சொல்றாங்கன்னு பார்த்தா இந்த ஆட்வேர் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கனால இப்போ கீழே இருக்க அட்வர்டைஸ்மெண்ட், அந்த ஷேரிட் கீழே இருக்க அட்வர்டைஸ்மெண்ட், நோட்டிபிகேஷன் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்தா ஒரே தமிழ்ல உள்ள நம்ம லொகேஷனுக்கு ஏற்ற உள்ள அட்வர்டைஸ்மெண்ட் ஃபுல்லு வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு மாதிரி நீங்க வீடியோ ஏற்ற கீழே ஷார்ட் வீடியோஸ் இருக்கும், அதுலேயே அதிகமாக வரும். இதுக்காக தான் இந்த லொகேஷன் ஆக்சஸ் பண்றாங்களான்னு தெரியல. நம்ம லொகேஷனை வச்சு வேற ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குமாங்கிறது தெரியல. ஆனா கிட்டத்தட்ட இந்த லொகேஷனை வச்சுதான் நம்ம ஆட்வேர்டுங்கிறது இந்த ஷேரிட்ல அதிகமா வந்துட்டு இருக்கு. அதனால
இந்த ஷேரிட்ல இப்போ ஷேரிட் இல்லாதவங்க பிரச்சனை இல்லை, இருக்கவங்க கண்டிப்பா இதை அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு இம்பார்ட்டன்டான ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன ஆப்னு பார்த்தா ஜூம் ஆப். இந்த ஆப் எதுக்காகன்ட்டு பார்த்தா இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிறதுக்காக ஸ்பெஷலாக கொண்டு வந்தது இந்த ஆப். இந்த ஆப்பில் இப்போ நம்ம வாட்ஸ்அப், இப்போ நம்ம ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் ஒரு 10 பேர் 15 பேர்லாம் கனெக்ட் பண்ணி வீடியோ கால் பேசுகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட்லாம் நிறைய பேர் போட்டுட்டு இருந்தாங்க. இது எப்படி பார்த்தா இந்த ஜூம் ஆப் கால் மூலமாக தான் போட்டுட்டு இருக்காங்க. இந்த ஜூம் ஆப்ல அப்படி என்ன பாதிப்பு இருக்கு பார்த்தா, இப்போ சொல்றேன் ஜூம் ஆப்ல என்னன்னு பார்த்தா அட் அ டைம்ல 50 100 பேருக்கு மேலேயும் கனெக்ட் ஆகலாம். இப்போ வாட்ஸ்அப்லாம் எடுத்தா கிட்டத்தட்ட 6 பேர் வரை தான் கனெக்ட் பண்ண முடியும், 4 பேர் தான் கனெக்ட் பண்ண முடியும். இதுவே கூகுள் டியோ இந்த மாதிரி தான் 4 பேர் 5 பேர் இந்த மாதிரி தான் கனெக்ட் பண்ண முடியும். ஆனா அட் அ டைம்ல ஒரே நேரத்துல 100 பேர் 1000 பேர்லாம் கனெக்ட் பண்றது இந்த ஜூம் ஆப் மூலமா தான். இந்த ஜூம் ஆப் மூலமா கிட்ட எவ்வளவு பேர்னாலும் கனெக்ட் பண்ணலாம். ஆனா இந்த ஜூம் ஆப்ல அப்படி என்ன பாதிப்பு இருக்கு பார்த்தா, நம்ம இந்தியா கவர்மெண்ட் வந்து இதை 2 டைம் வந்து செக்யூரிட்டி வந்து சரியில்லைங்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் விட்டுருந்தாங்க. ஒரு டைம் இல்லை 2 திருப்பு வந்து ஜூம் ஆப் யார் வச்சிருந்தாலும் அன்இன்ஸ்டால் பண்ணிருங்கன்ட்டு இந்தியா கவர்மெண்டே சொல்லியிருக்காங்க. எதுக்காகன்ட்டு பார்த்தா இது வந்து டார்க் வெப் டேட்டாங்கிறவங்க வந்து இதை ஃபுல்லாக திருடுறாங்க. டார்க் வெப்னா என்னட்டு ஹேக்கர், அதாவது நம்ம டேட்டாவை வந்து குறைஞ்ச விலைக்கு வாங்குறது. கிட்டத்தட்ட ஒரு 10 ரூபாய் ஒரு ஆள், இப்போ ஒரு 1 கோடி பேர் டேட்டாவை 1 ரூபாய்க்கு வாங்கினாலும் கிட்டத்தட்ட டேட்டாவை ஆப் டெவலப்பர் வந்து கொடுத்து தான் ஆவாங்க. ஏன்னா இதனால அவங்களுக்கு லாபம் கிடைக்கினாலும் 1 ரூபா கிடைச்சா லாபங்கிறான். ஒரு டேட்டா உருவாங்க பட்சத்தில் கிட்டத்தட்ட 1000 லட்சக்கணக்கான டேட்டா எங்களுக்கு தாங்க, உங்களுக்கு ஒரு அமௌண்ட் தராங்க பட்சத்தில் நம்ம டேட்டாவை வித்துருவாங்க. இது ஆப் டெவலப்பருக்கு யூஸ் இல்லை, இதனால ஹேக்கருக்கு நிறைய பேர் யூஸ் இருக்கு. இந்த ஹேக்கருக்கு இந்த விற்கிறதுக்காக நிறைய ப்ராப்ளம் வந்திருக்குங்கிறாங்க. எதுக்காகன்ட்டு பார்த்தா இப்போ ஃபாரின்ல வந்து இந்த ஜூம் ஆப் கால் மூலமா வீடியோ கால் பண்ண போச்சுன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் ஆகிட்டு இருக்கும் போச்சுன்னா ஒரு 40 பேர் கனெக்ட் ஆயிருந்தாங்க. அந்த டைம்ல திடீர்னு ஒரு பெர்சன் வந்து உள்ள இன்வால்வ் ஆகி இந்த மாதிரி பானோ சைட்டு இந்த மாதிரி போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் போட்டு இதுக்குள்ள இன்வால்வ் ஆனாங்க. அதனால இந்த ஆப்ல வந்து நிறைய பாதிப்பு இருக்கு. ஹேக்கர்ஸ் வந்து எப்பனாலும் உள்ள இந்த கால் மூலமா இன்வால்வ் ஆகலாம். நிறைய எரிச்சு விட்ட மாதிரி வீடியோ போட்டோஸ் இந்த மாதிரி நிறைய போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது வந்து சேஃபும் கிடையாது. இப்போ பொதுவாக பார்த்துட்டீங்கன்னா ஆப்ல வந்து எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் இருக்கும். அதாவது எண்ட் டு எண்ட் பார்த்தா சேஃபா இருக்கிறதுக்காக. எண்ட் டு எண்ட்னா இப்போ நான் கால் பண்றேன்னா அது உங்களுக்கு மட்டும்தான் வரும். அது வந்து இப்போ வாட்ஸ்அப் வாய்ஸ் கால் பண்ணாலும் நான் கால் பண்றேன் நீங்க மட்டும்தான் எடுக்க முடியும், வேற எந்த மொபைல் எதுக்குமே போகாது. இதுதான் எண்ட் டு எண்ட் கரப்ஷன். இது மட்டும் இல்லை, எண்ட் டு எண்ட்னா என்னன்னு பார்த்தா இப்போ நம்ம பொதுவாக லூடோ கேம் தான் இப்போ ரீசெண்டாக எல்லாமே விளையாண்டுருப்பீங்க. அதுல ஒரு கோடு கேட்கும், கேம் கோடு. அதை உள்ள கொடுக்கவங்க மட்டும் தான் கனெக்ட் பண்ண முடியும். கிட்டத்தட்ட 4 பேர் 3 பேர் கனெக்ட் ஆகலாம்னாலுமே அதுல நம்ம கொடுக்குற அந்த நம்பர் வந்து அந்த ஐடி நம்பர் வந்து யாருக்கு தெரியுமோ அவங்க மட்டும்தான் கனெக்ட் பண்ண முடியும். ஆனா இந்த ஆப்ல அப்படி இல்லை, நீங்க அந்த மூலமா கனெக்ட் ஆகிறதும் ஆப்ஷன் இருக்கு. அது மூலமா நிறைய ஹேக்கரும் நிறைய பேர் கனெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது மட்டும் இல்லை, நம்ம டேட்டா வந்து நிறைய பேர் விற்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. இந்த டார்க் வெப்ங்கிறது மோசமான ஹேக்கர்ஸ் வந்து இவங்க வந்து குறைஞ்ச வெப்ல வாங்கி நிறைய பேர் பிளாக்மெயில் பண்ணி இந்த மாதிரி இது எப்படி சொல்லலாம் பார்த்தா இப்போ ரீசெண்டா வந்துருக்கும் மோமோங்கிறது வந்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணும். அதை நம்ம ரீப்ளை பண்ணிட்டா நம்ம டேட்டா ஃபுல்லும் ஹேக் பண்ணிடுவாங்க, கேமராவும் ஆன் ஆயிருங்கிறது தான் இந்த மோமோ பண்ண வேலை. ஆனா இது அதுக்கும் மேல இப்போ அது வந்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் வந்து நம்ம அலோவ் பண்ண பிறகு தான் வரும். ஆனா இது அப்படி இல்லை, இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணாலே நம்ம டேட்டா கான்டாக்ட் டேட்டா உள்ள இருக்க பேங்க் ஐடி எல்லாமே எடுத்துருவாங்க. அதனால கிட்டத்தட்ட இந்த ஆப் யாருமே இன்ஸ்டால் பண்ணாதீங்க. இது வந்து இப்போ எண்ட் டு எண்ட் கரப்ஷன் இது இல்லாம அதுல என்னென்னு போட்டிருக்காங்க, கரப்ஷன் இருக்கு. அது என்ன போட்டிருக்காங்க பார்த்தா டிரான்ஸ்போர்ட் எண்ட் கரப்ஷன் போட்டிருக்காங்க. இது வந்து சேஃப் கிடையாது, எண்ட் டு எண்ட் கரப்ஷன் மட்டும்தான் சேஃப். இது அதனால இந்த ஆப்ல நிறைய பாதிப்பு இருக்கு. யாருனாலும் இந்த பேஜுக்கு வந்து அடிக்கடி வரலாம். இப்போ நம்ம கால் பண்றோம்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு தெரிஞ்சவங்க மட்டும் வரதில்லை, இதையும் தாண்டி நிறைய பேருக்காக வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த ஆப் யாருமே இன்ஸ்டால் பண்ணாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி மேலும் பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும்.